டாக்டர் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவங்க ஒய்ஃப் மட்டும் இங்க இருக்கட்டும், மத்தவங்களாம் வெளியில இருங்க. சந்தோஷ் கொஞ்சம் பொறுத்துக்கோ சந்தோஷ். ஐயோ டாக்டர், வலிக்குது டாக்டர். செல்வி டாக்டர், வலிக்குது டாக்டர். சந்தோஷ் கொஞ்சம் பொறுத்துக்கோ சந்தோஷ். ரொம்ப வலிக்குது செல்வி. டாக்டர் அவருக்கு வலிக்காம எடுங்க டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சந்தோஷ் கொஞ்சம் பொறுத்துக்கோ சந்தோஷ். டாடி சந்தோஷ்க்கு பயங்கரமா ப்ளீட் ஆகுது டாடி. ஒண்ணும் ஆகாது மாயா, அதான் டாக்டர் வந்துட்டார்ல, அவரை பார்த்து பாரு. அழாத மாயா, கண்ணாடியில அதான் கொஞ்சம் டீப்பா இறங்கி இருக்கு, இல்லனா இவ்வளவு ப்ளீட் ஆகாது. அறிவு. டோன்ட் வரி சந்தோஷ், கிளாஸ் பீசஸ் சின்ன சின்னதா நிறைய இன்சர்ட் ஆயிருக்கு. டோன்ட் வரி, எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லா பீசஸையும் எடுத்துடலாம். கொஞ்சம் பெயின் இருக்கதா செய்யும். ஐயோ சந்தோஷ் கொஞ்சம் பொறுத்துக்கோ சந்தோஷ். சந்தோஷ்க்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னீங்க, பாருங்க அவன் எப்படி வேதனை பண்றான்னு பாருங்க. அவனுக்கு வலிச்சா என்னால தாங்க முடியாது நீங்க தானே சொன்னீங்க. பாருங்க சந்தோஷ் எப்படி துடிக்கிறான்னு பாருங்க. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் மாயா. நானா? ஆமா, சந்தோஷ்க்கு கண்ணு தெரியும், நீதானே சந்தேகப்பட்ட. சந்தோஷ் கொஞ்சம் பொறுத்துக்கோ சந்தோஷ். அவன் படிக்கிறான், கரெக்டா என் பேரை சொல்லி கூப்பிடுறான்னு முதல்ல சந்தேகப்பட்டது நீதானே. அது என்ன சின்ன சந்தேகமா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் புரட்டி போடுற விபரீதமான சந்தேகம். அதனாலதான் இவ்வளவு பெரிய ரிஸ்கான டெஸ்ட் எல்லாம் நாங்க வச்சோம். கிளாஸ் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, இனிமே பயப்பட தேவையில்ல. ஐயோ டாக்டர், ஸ்லோ ப்ளீஸ். சந்தோஷ் எப்படியோ சந்தோஷ்க்கு கண்ணு தெரியலன்னு 100% உறுதி ஆயிடுச்சு. என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற? 3 இன்ச் கிளாஸ் பீஸ் அவன் பாதத்துல ஏறி இருக்கு. அந்த மாதிரி கிளாஸ் பீஸ உடைச்சு போட்டா நீ அதுல நடப்பியா? ஐயோ, அத பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு கண்ணு தெரியும், என்ன மன்னிச்சிடுன்னு கைய தூக்கிடுவேன். மாயா, இந்த அளவுக்கு வலி இருந்தா யாராலையும் பொறுத்துக்கவே முடியாது, சான்ஸே இல்ல. அவனுக்கு நிச்சயமா கண்ணு தெரியாதுன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தோம் கிளாஸ் பீஸ மிதிக்கிற அளவுக்கு யாராலையும் நடிக்க முடியாது. பிரபா, நான் உங்க பர்சனல் லைஃப்ல தலையிடுறேன்னு நினைக்கலனா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க மேடம். நீங்க ஏன் உங்க ஒய்ஃப் கூட சமாதானமா போகல? இல்லைங்க, வெள்ளம் தலைக்கு மேலே போன மாதிரி நான் அந்த கட்டத்தையெல்லாம் தாண்டிட்டேங்க. இனிமே அதெல்லாம் முடியாதுங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். அது சொல்லணும் தாங்க எனக்கும் தோணுது. ஆனால் என் அக்கா அதை என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம். அது இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொன்னது இல்லைங்க. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் பிரபா. என்னதான் அவங்க உங்களுக்கு அக்காவா இருந்தாலும் கையில் உங்க ஒய்ஃப். 2 பேரும் விருப்பு வெறுப்பும் வேற வேற இல்லையா? எனக்கு என்னவோ கையில் உங்களை விட்டு பெரிய மனசு இல்லைன்னு தான் தோணுது. அது எனக்கும் தெரியும் மேடம். தெரியுமா? அப்புறம் ஏன் பிரபா இதெல்லாம்? இல்லைங்க, எங்கள் அக்கா சொன்னதில் ஒரு நியாயம் இருக்கு. எங்கள் கல்யாணம் ரொம்ப அவசரத்தில் நடந்த கல்யாணங்க. கையில் என்ன விரும்பி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலைங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவள் படிப்புக்கும் அறிவுக்கும் அவள் எங்கேயோ எப்படியா இருக்க வேண்டியவங்க. பெற்றவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவளை நான் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருக்கேன் தெரியுங்களா? ஒரு தடவை தாலியை கழட்டி என் கையில் கொடுத்துட்டானா பார்த்துக்கோங்களேன். அதை கூட அவங்க அம்மா அப்பா பொறுத்துக்கிட்டாங்க. அதையும் மீறி எங்கள் மாமா எவ்வளோ போராடி என்னையும் கையிலையும் சேர்த்து வைக்க பார்த்தாரு. நானும் ஒரு பாயிண்டில் திருந்தி எல்லாமே செஞ்சேங்க.
ஆனால் அப்போ அவள் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்ததால அவளால் என்னை மன்னிக்க முடியலைங்க. ஆனால் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியாமல் நான் விஷத்தை எடுத்து குடிச்சிட்டேங்க. அப்போவே எங்கள் அக்காக்கு என் மேலே நம்பிக்கை போயிடுச்சுங்க. நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்புங்க. எந்த நிலைமையிலையும் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை தனியாக விட்டு போகக்கூடாதுங்க. அதில் மனசு உடைஞ்சுதான் என் அக்கா என் காலில் உழாத குறையா உனக்கு ஒரு மறுஜென்மம் கிடைச்சிருக்கு, தயவு செஞ்சு அவளுக்கு ஒரு மறுஜென்மம் கொடுன்னு இப்போ வரைக்கும் எங்க அக்கா என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்குங்க. பெத்த தாய் என் பொண்ணை விட்டுடுறா, அவன் நல்லா வாழணும்டா, உன் கூட இது வரைக்கும் அவன் சந்தோஷமா இருந்ததில்ல, இனிமேலாவது என் பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கட்டி குத்து நாங்கள் பார்த்துக்குறோன்னு என்கிட்ட கெஞ்சும் போது இதுக்கு மேலேயும் கையில் தான் வேணும்னு அடம்பிடிச்சேன்னா என்னை விட கேவலமான ஒரு சுயநலவாதி வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, கையில் நல்லா இருக்கணும்னா அவ கூட நான் இருக்கலாமாங்க? பிரபா, அது அவ காலேஜ் கோல் மேலங்க இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறா. இப்ப கூட என்னையும் அவளையும் பக்கத்துல வச்சு பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் தாங்க தெரியும். கையில் நான் 20 வயசுல கல்யாணம் பண்ணிட்டேங்க. அது என்னோட வயசுல ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ அது தப்பான முடிவு எடுத்துருச்சு. எங்கள் அக்கா சொன்ன மாதிரி அதை நகத்து பண்ணாதாங்க அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நான் ஒரு முட்டாளுங்க, ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கைய அநியாயமா இப்படி பண்ணிட்டேங்க. கையில் மட்டும் இதுக்கு மேலே சந்தோஷமா இல்லைன்னா அந்த குற்ற உணர்ச்சிய என் வாழ்க்கை பூரா என்னை உறுத்தி சாவடிச்சிருங்க. இது நீங்க எனக்கு செய்யற உதவி இல்லைங்க, எங்க அக்கா பொண்ணுக்கு நீங்க கொடுக்குற மறுஜென்மம். அதாங்க உண்மை. இதுக்கு மேலேயும் நம்ம ஏன்டா இந்த பிரச்சனை தலையிடணும், என்னால முடியாது அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பாத்துக்கிறேங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல பிரபா. தனக்கு கிடைக்காத பொண்ணு கூட வலுக்கட்டாயமா அடையணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு நீங்க இல்லைனாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? நிஜமாவே நீங்க கிரேட் தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நிஜமாலுமே கையில் நான் இல்லைன்னா தாங்க நல்லா இருக்கும். அப்போதான் அதோட அளவுக்கு அறிவுக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்க. அதோட தகுதிக்கு நான் கரெக்டான ஆள் இல்லைங்க. நீங்க நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா பிரபா? இது உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவு இல்லைங்க, நல்ல நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவு தாங்க. அதுக்கான பதில் இப்போ உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க எனக்கும் என் அப்பாவுக்கும் உயிரை காப்பாத்துற அளவுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா அதுக்காக நீங்க எதுவுமே என்கிட்ட கேட்டதில்ல. நீங்க இல்லனா கையில் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் உங்களை லவ் பண்ற மாதிரி நடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க, நிச்சயம் நடிக்கிறேன். உங்களை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறேன். கையலுக்காக, உங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதைக்காக நிச்சயமா நான் இதை உங்களுக்காக செய்றேன். போதுமா? ரொம்ப நன்றிங்க. அப்புறம் லாஸ்டா இன்னொரு விஷயங்க. என்ன? நிச்சயமா கையல் உங்களை ஒரு நாள் தேடி வருவா. ஒன்று அவன் உங்கள் காலில் விழாத குறையா கெஞ்சுவா, இல்லை உங்களை கண்டபடி திட்டுவா. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இறக்கப்பட்டு தயவு செஞ்சு அவகிட்ட உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படி வந்தா நான் என்ன சொல்லணும்? நான் அவர் லவ் பண்ணுறேன், அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவர் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டார்ல, நீங்கள் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிடுங்க.